அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்ஆர்பி, அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கான நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிருந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரீசன்ஸ்னால டிலே ஆச்சு. கேஸ் நடந்துக்கிருந்துச்சு. அதனால் செகண்ட் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான இவ்வளோ டிலே ஆகிறதுக்கான காரணம் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் 2024-25க்கான அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1350 ப்ளஸ் வேக்கன்சிஸ் வருதா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, இதுக்கான எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும், இதுக்கான வேக்கன்சி என்ன, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இந்த தகவலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 90% நம்பலாம். இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியாகலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா டிசம்பர் மந்த், அதாவது நெக்ஸ்ட் மந்த்து இதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ரிலீஸ் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இதில் எவ்வளோ வேக்கன்சி வரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1350. இது வந்து ஒரு தோராயமான வேக்கன்சி தான். இந்த 1350 வேக்கன்சி தான் கரெக்டாக வரப்போகுது அப்படின்னு கிடையாது. இது வந்து 1000 வேக்கன்சி வரலாம், இல்லை முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் 1000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் வரலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான எக்ஸாம் வந்து எப்போ வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா ஏப்ரல் அண்ட் மேல 2025ல் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இப்போ இருந்தாச்சும் நீங்கள் ப்ரிப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் கங்குவா அப்படின்ற சீரீஸை நம்ம கொண்டு போயிருக்கோம். இதில் மிகவும் முக்கியமான வினாக்களை நம்ம கொடுத்துக்கிருக்கோம். டெய்லி 4 o'clock பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐலேருந்து ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ வேக்கன்சி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 2010ல் 1900 வேக்கன்சியும், 2015ல் 1078 வேக்கன்சியும், 2019ல் 968 வேக்கன்சியும் ரிலீஸ் ஆயிருக்கு. 2022ல் 438 வேக்கன்சியும், 2023ல் 750 வேக்கன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது எதிர்பார்க்கப்படுற வேக்கன்சி எவ்வளோன்னா 1350 வேக்கன்சி எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 30 வயதும், பிசி எம்பிசிக்கு 32 வயதும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 35 வயதும், விடோ கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 39 வயதும் இருக்குது. இதுதான் இதற்கான ஏஜ் லிமிட். நெக்ஸ்ட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே தான் இதுக்கான உண்மையான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்களா, எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றது தெரியும். இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம என்ன தான் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். தொடர்ந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனை நீங்கள் விட்டுறாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.